இப்போ வந்து ஒரு போஸ்டர் பிரசன்டேஷன் பண்றதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணோம் அப்படின்னா முக்கியமா ஒரு 6 விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல வச்சிருந்து அதை ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணாலே போதும். சூப்பரா ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த 6 விஷயம், முக்கியமான 6 விஷயம் என்னென்னன்றதை டக்கு டக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள டீட்டெயில்டா என்னென்ன எப்படி எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு, லாஸ்ட்ல வந்து நம்மளே வந்து ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணுவோம். அதாவது சிம்பிளா பேசிக்கா ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான 6 விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரியன்டேஷன், சைஸ், அதுக்கப்புறம் லே அவுட், அப்புறம் கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் கலர், லாஸ்ட்ல வந்து ஃபாண்ட் சைஸ். ஸோ இந்த முக்கியமா இந்த 6 விஷயத்த மட்டும் நீங்க நோட் பண்ணி ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ ஒன்னொன்னுலயும் என்னென்ன விஷயத்த நம்ம வந்து பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து போர்ட்ரேட், இன்னொன்னு வந்து லேண்ட்ஸ்கேப். ஸோ போர்ட்ரேட் அப்படின்னா நம்ம இந்த மொபைல்ல போர்ட்ரேட் மாடல் எடுப்போமே, அது கிடையாது. போர்ட்ரேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீளமா இப்படி இருக்கிறது வந்து போர்ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லேண்ட்ஸ்கேப்ன்றது படுக்க போட்டு, அதாவது ஐ மீன் இப்படி சைடு வாக்கில் போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து போர்ட்ரேட் போஸ்டர், இது வந்து லேண்ட்ஸ்கேப் போஸ்டர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு, இது வந்து நீளமா வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் அவங்க வந்து போர்ட்ரேட்ல கேட்டிருக்காங்க, பட் ஆனா நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப்ல வந்து போஸ்டர் ரெடி பண்ணி ஒட்டுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத மேலையும் கீழே ஸ்பேசஸ் வந்து இருக்கும். அது அவங்க கைட்லைன்ஸ்லேயே போர்ட்ரேட்ல கேட்டிருக்காங்களா லேண்ட்ஸ்கேப்ல கேட்டிருக்காங்களான்றத நோட் பண்ணும். ஸோ ஓரியன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். செகண்ட் சைஸ். ஸோ சைஸ்ல வந்து நிறைய விதமான சைசஸ் வந்து இருக்கு. ஆனா காமனா வந்து எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா 48x36, அதாவது இன்ச்சஸ்ல சொல்லும் போது 48x36 இன்ச்சஸ். 48 வந்து ஒய்டு, 36 வந்து ஹைட். ஸோ அந்த மாதிரி வந்து போஸ்டர் தான் வந்து கேட்பாங்க அப்ராக்சிமேட்டா எல்லா கான்ஃபரன்ஸ்லயும். அதோட சென்டிமீட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 120 சென்டிமீட்டர் வந்து வித் 90 சென்டிமீட்டர் வந்து ஹைட். ஸோ இதுதான் காமனான போஸ்டர் வந்து சைஸ். பட் ஆனால் சில இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு வந்து 60 to 36 இன்ச் வந்து ரெடி பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி 1:1 ரேஷியோவில் வந்து ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன சைஸ் அவங்க கேட்டிருக்காங்கன்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் இப்போ எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து 48 to 36 இன்ச்சஸ் இந்த சைஸில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் லே அவுட். ஸோ லே அவுட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சைஸ் வந்து முடிவு பண்ணியாச்சு, ஓரியன்டேஷன் வந்து முடிவு பண்ணியாச்சு. அதுக்குள்ள நீங்க எத்தனை காலமா வந்து பிரிக்கிறீங்க, ஸோ உங்களோட விஷயத்த எவ்வளவு அழகா வந்து ஒரு லே அவுட் மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்றீங்கன்றதுதான் லே அவுட். ஸோ இப்போ ஒரு போர்ட்ரேட் மாடல்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நீளமா இருந்துச்சு அப்படின்னா 2 காலம் லே அவுட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 2 இப்போ வளவள இந்த மாதிரி 1 2 3ன்னு சொல்லிட்டு இப்படி வரையா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி ஸ்ட்ரிப்பா தெரியும், பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு லேண்ட்ஸ்கேப் போஸ்டர் அப்படின்னா அதுல வந்து நீங்க 4 காலம் கூட வச்சிடலாம். இது இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 காலம்ஸ் வந்து இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3 காலம் தான் இருக்கு, 1 2 3. ஸோ 3 காலம் தான் இருக்கு. அடுத்து 4வது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டென்ட்ஸ். ஸோ கண்டென்ட்ஸ்ல வந்து முக்கியமா 10 விஷயத்த வந்து நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில். ஸோ நமக்கு போஸ்டர் டைட்டில் வந்து நல்லா கேட்சியா நல்லா வந்து வைக்கணும். 2வது விஷயம் வந்து ஆத்தர், யார் எழுதுனாங்க அப்படின்றது, அதாவது இந்த போஸ்ட் யாரு டிசைன் பண்ணா, இதுக்கு இந்த ரிசர்ச் ஒர்க் யார் இது அப்படின்ற அவங்க நேம் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணணும். நம்ம நேம் மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளோட கைடு, நம்ம யாரு வந்து நமக்கு வந்து கைட் பண்ணணும், நம்ம ப்ரொஃபஸரோ அவங்களோட நேமும் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அஃபிலியேஷன்ஸ், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், என்ன இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி அந்த அஃபிலியேஷன் என்னென்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் ஆர் இன்ட்ரோ. ஸோ இந்த இடத்துல நீங்க அப்ஸ்ட்ராக்ட் போடலாம், இல்லை சப்போஸ் சில பேருக்குலாம் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து சில பேர் இன்ட்ரோ மட்டும் போட்டிருப்பாங்க, இல்லை சில பேர் அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்க வரவங்களுக்கு டக்குன்னு நம்மளோட ப்ராஜெக்ட் அதை பார்த்தோன்னா ஒன்றும் புரியாது. பட் ஆனால் ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டோம் அப்படின்னா அதை வாசிச்சு அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து மெத்தடாலஜி. ஸோ என்ன மெத்தட்ல வந்து நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே நிறைய டைப் வந்து பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து பாயிண்ட் பை பாயிண்டா வந்து கொடுக்கலாம். ஸோ அதில் நிறைய இருக்கு. அடுத்து வந்து ரிசல்ட். ஸோ ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்ம நிறைய இந்த பிக்சர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பார் டயக்ராம், பை சார்ட், அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுவோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது. அடுத்து டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷன் ஆர் கன்க்ளூஷன். ஸோ டிஸ்கஷனும் போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் இல்லை ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ், நீங்கள் அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து லாஸ்டா ஒரு கன்க்ளூஷன் சம்மரி மாதிரி நீங்க வந்து ஒரு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கி இருக்கணும். அடுத்து ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒர்க்குக்கும் வந்து நம்ம
எதுல இருந்து நம்ம இந்த சோர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அது ஒரு 4-5 ரெஃபரன்ஸ் இல்லைன்னா 2-3 அட்லீஸ்ட் ஒரு 2 ரெஃபரன்ஸ் ஆகுது வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம் அக்னாலேஜ்மெண்ட். இது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு யார் வந்து ஃபண்ட் பண்ணா, ஸோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது வந்து காசு கொடுப்பீங்க, இல்லை நீங்கள் சொந்த காசு போட்டு பண்ணீங்க அப்படின்னாலும் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ஃபண்டட் அக்னாலேஜ்மெண்ட் வந்து இது யார் யார் ஹெல்ப் பண்ணா அந்த மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வந்து லோகோ இல்ல போட்டோ, அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட டைட்டில் கிட்டே இல்லைன்னா மேல ஓரளவு ஒரு ஓரமா இல்ல கேட்சியா தெரியுற ஒரு உங்களோட லோகோ உங்களோட போட்டோ வந்து போடுறது, அதாவது ஒரு டிபார்ட்மெண்டோட லோகோ இல்லைன்னா உங்க இன்ஸ்டிடியூஷனோட லோகோ போடுறது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான கண்டென்ட்ஸ். இப்போ கலர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கலர் தான் வந்து நிறைய குழப்படி பண்ணுவாங்க. கச்சமுச்சா நிறைய கலர்லாம் போடக்கூடாது. லைட் முடிஞ்ச அளவுக்கு லைட் பேக்ரவுண்ட்ல டார்க் கலர் லெட்டர்ஸ் வந்து போடணும். அதாவது நம்ம பேக்ரவுண்ட் வந்து லைட்டா இருக்கணும், நம்மளோட லெட்டர்ஸ் வந்து கலரா இருக்கணும். பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி மேக்ஸிமம் எல்லாத்துலயும் ஒயிட், இந்த எல்லோ, இந்த லைட் கிரீன் இந்த மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒண்ணு மட்டும் தான் வித்தியாசமா வந்து வச்சிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லாமே வந்து லைட் பேக்ரவுண்ட் தான். இன்னொன்னு, நீங்க பிரிண்ட் கொடுப்பீங்க, அதாவது ஒரு போஸ்டர் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பேனர் மாதிரி அடிப்போம். அவங்களே வந்து சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் வந்து லைட் கலர் வந்து வைங்க அப்படின்னு. ஏன்னா டார்க் கலர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கே வந்து நிறைய இங்க் வந்து செலவாகும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த போஸ்டரோட காசும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி லைட் பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க் வந்து கம்மியாக தான் செலவாகும். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு செலவும் வந்து மிச்சம். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த ட்ரிக்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து லைட்டு, நம்மளோட லெட்டர்ஸ் வந்து டார்க் கலர்ல வந்து வைக்கணும். அதே மாதிரி 2-3 கலர் தான் வந்து யூஸ் பண்ணணும். சும்மா தெலுங்கு படம் மாதிரி ஃபுல்லா கலரா வந்து அங்கங்க வந்து வைக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு 2-3 கலர் பேலட்ஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்க இருக்க மேல இருக்கிறது தான். ஸோ இப்போ ப்ளூன்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திக் ப்ளூல வந்து அந்த கலர் அந்த இதுலயே வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ திக் ப்ளூக்கு வந்து டார்க் ப்ளூக்கு வந்து டைட்டில், அப்புறம் வந்து லைட் ப்ளூக்கு வந்து ஹெட்டிங், அப்புறம் இன்னும் அதை விட லைட் ப்ளூக்கு வந்து சப் ஹெட்டிங் இல்ல டெக்ஸ்ட் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு கிளீனா வந்து இருக்கும் பாக்குறதுக்கு. சும்மா இப்ப இந்த எக்ஸாம்பிள் இந்த போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா கச்சமுச்சா நிறைய கலர் இருக்கு, ஆரஞ்சு, எல்லோ, ஒய்லெட், அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது பார்க்க அந்த அளவுக்கு ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பட் ஆனா இங்க இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா வந்து இருக்கும். ஸோ ஒரு கலர் பேலட்டை வந்து சூஸ் பண்ணி அதுல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா ரொம்ப கான்ட்ராஸ்டா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்றது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பேட்டர்ன் எதுவும் வைக்காம, ஏதாவது சில பேர்லாம் வந்து கண்ட மணிக்கு ஏதாவது போட்டோ பின்னாடி வச்சு அது மேல வந்து டெக்ஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம பிளெயின் பேக்ரவுண்ட்ல நமக்கு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் இமேஜஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா நீட்டா வந்து இருக்கும். ஓகே, ஸோ சில பேர் அழகா பண்றவங்க இருக்காங்க, அது அவங்க சாய்ஸ். நான் வந்து பேசிக்கா ப்ரொஃபஷனலா பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ இதுதான் கலர் பத்தின விஷயம். இப்போ லாஸ்டா ஃபாண்ட் சைஸ். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போஸ்டர் டிசைன் பண்றது எதுக்கு, இன்னொருத்தவங்க வாசிக்கிறதுக்கு தான். ஸோ அந்த வாசிக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ பேசிக்கா இப்போ பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் வந்து 80லேருந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ டைட்டில் தான் நல்லா பெருசா நல்லா கேட்சியா வந்து இருக்கணும். ஏன்னா டைட்டில் யார் வந்து நம்ம போஸ்டர் வந்து பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் டைட்டில் தான் வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசா வந்து வைக்கணும். அப்புறம் ஆத்தர்ஸ் நேம், அவங்களோட அப்ளிகேஷன்ஸ், அது எல்லாத்தையும் அதை விட அடுத்த சைஸ்ல. ஸோ இது யாரு பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். வெறும் டைட்டில் மட்டும் பெருசா போட்டு யாரு பண்ணாங்கன்றது குட்டியா போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கணும். அப்புறம் ஹெட்டிங்ஸ் வந்து 36 to 40 பாயிண்ட்ஸ், பாடி டெக்ஸ்ட் வந்து 24 to 32 பாயிண்ட்ஸ். அப்புறம் லாஸ்ட் வந்து ஃபிகரோட கேப்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் கீழே இருக்கிற அந்த கேப்ஷன்ஸ் வந்து அது ரொம்ப குட்டியா இருந்தாலே போதும். இந்த ரெஃபரன்ஸ், நம்ம எடுத்த சோர்ஸ், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் விஷயத்த வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும். அதை வந்து நம்ம கரெக்டான டெக்ஸ்ட் சைஸ்ல வந்து வச்சுக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாண்ட் வந்து நம்ம வந்து இந்த சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட், இன்னொன்று வந்து நான் சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் அப்படின்னா வந்து இந்த டைம்ஸ் நியூ ரோமன் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ்ல வந்து ஒரு மாதிரி ஈக்கி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கீழே இருக்க இந்த குட்டி குட்டி டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த நான் செரிஃப் ஃபாண்ட் வந்து இந்த ஏரியல், அதாவது பாத்தீங்க அப்படின்னா எட்ஜஸ் வந்து பிளெண்டா இருக்கும். ஸோ தட் அது வந்து டைட்டில்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, முக்கியமா இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த காமிக் சான்ஸ், அப்புறம் இந்த கர்சிவ் ரைட்டிங்ல இருக்கு, ரொம்ப இந்த மாதிரி அழகா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் ஃபாண்ட்ல நான் போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து போடக்கூடாது. ஃபாண்ட் சைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் ஒரு போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு போஸ்டர் எப்படி டிசைன் பண்றது அப்படின்றத செஞ்சே வந்து பார்த்துடலாம். ஓகே.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பை தி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.